நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்குறதுனால நமக்கு என்ன நன்மைனாக்கா, செல்ல பிராணிகளை நம்ம எப்படி வளர்க்குறோன்னா, நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தராக தான் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு நம்ம அதை பாசமாக பார்க்குறோம். அதை நம்ம அவமானப்படுத்துறது கிடையாது. அதுக்கும் வலிக்கும், அதோட மனசு கோணாமல் நம்ம அதை வளர்க்குறோம். கண்டிக்கிறோங்கிறது வேறு. அதே நேரத்தில் அதை ரொம்ப அலட்சியமாக அடித்து அவமானப்படுத்துறதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அதை நம்ம ரொம்ப கொஞ்சி ரொம்ப பாசமாக வளர்ப்போம்னு வச்சுக்கோங்க. அப்படி வளர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நாம் ஒரு செல்லப்பிராணியோட உயிர் அதோட மனசே நமக்கு கோணாமல், அதோட மனசுக்கு கூட அதுக்கு மனசு இல்லை, செல்லப்பிராணிகளுக்கே கஷ்டப்படக்கூடாது, அதுக்கும் ஒரு மனசு இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அது துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம வளர்க்குறோம். அப்படி இருக்கும்போது நாம் அப்படி ஒரு செல்லப்பிராணிக்கு இன்னொரு உயிரினத்துக்கு நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நாம் மனித உயிர்களுக்கு இன்னும் நல்லா முக்கியத்துவம் கொடுப்போம். டக்குன்னு நம்ம மனித உயிர்களோட மனதை புண்படுத்துகிற மாதிரி நம்ம எதையும் செய்ய மாட்டோம். ஏன்னா இப்போ செல்லப்பிராணிகளாக நாய் பூனையெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாய் பூனைக்கு கூட அதோட மனசு கஷ்டப்படக்கூடாது, அது நம்ம மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடக்கூடாது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் அதையும் நம்மளில் ஒருத்தர் மாதிரி பார்த்து அதை நம்ம நேசிக்கிறோம், அதோட விளையாடுறோம், அதோட தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அப்படி நம்ம பழகும்போது, அப்படி வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாய் பூனைக்கு கூட ஒரு செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடிய நாய் பூனைக்கே நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது, பார்த்து வளர்க்கும்போது, நாம் நம்மளை மாதிரி மனித உயிர்களுக்கு, சக மனித உயிர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களோட மனசு எந்த விதத்திலும் புண்பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து நம்ம நடப்போம். இது செல்லப்பிராணிகள் வளர்ப்பதனால் நமது மனதில் நமக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரியான நன்மை ஏற்படுது. செல்லப்பிராணிகள் வளர்ப்பதனால் நமக்கு இந்த வன்முறை உணர்ச்சி குறையும், சகிப்புத்தன்மை ஏற்படும். ஏன்னா செல்லப்பிராணிகளே நம்ம சகிச்சுக்கிறோம். அது ஒரு நாயாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, நாம் அதை அடித்து அவமானப்படுத்துறது கிடையாது. கண்டிக்கிறது வேறு, அது உரிமையோடு கண்டிப்போம், அதுவும் அதை புரிஞ்சுக்கும். அதனால் ஒரு செல்லப்பிராணிகளுக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அதையே நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது மேலே நம்ம அன்பு செலுத்தும்போது, இதே நடைமுறை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சக மனித உயிர்களிடமேதும் காட்டுவோம். நம்ம வீட்டில் உள்ளவங்க அல்லது பக்கத்தில் வசிக்கிறவங்க, நாம் பார்க்கிறவர்கள், நமது நண்பர்கள், உறவினர்கள், இப்படி நம்ம மற்றவங்ககிட்டே ரொம்ப கவனமாக நடப்போம். ஆக ஒரு ஒரு மென்மையான உணர்ச்சியை வளர்ப்பதற்கு இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பது ஒரு உதவியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த உலகம் சொல்லுவாங்கள்ல, அந்த உலகம் மனித உயிர்களுக்கானது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது இந்த செல்லப்பிராணிகளை வளர்ப்பதன் மூலம் அதை நாம் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிங்கம், புலி, கரடியெல்லாம் நீங்கள் கொன்னுடுங்க, அதை விட்டு வைக்காதீங்க, அது இல்லைனா நாளைக்கு உங்களை கொன்னுடும். இன்றைக்கி விட்டு வச்சிங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதை நீங்கள் கொல்லவே முடியாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட தொழில்நுட்ப வசதி இருக்குது, அல்லது ஏரோப்ளேனோ ஏதோ ஒன்று இருக்குது, துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகளெல்லாம் ஒன்று விடாமல் கொன்னுடுங்க. 1-2 நீங்கள் மிச்சம் வச்சாலும் அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழப்புக்கு பின்னர் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வருதில்ல, அந்த காலகட்டங்களில் அது மீண்டும் தனது இனத்தை பல்கி பெருக்கி அது மீண்டும் மனிதர்களை வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட தொழில்நுட்ப வசதி இல்லை. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்க போகிறதில்ல. அதனால் இப்போவே நீங்கள் அதெல்லாம் கொன்னுடுங்க, ஒன்று விடாமல் கொன்னுடுங்க. கொன்னாதான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு துப்பாக்கி இருக்காது, மேலே எந்த தொழிற்சாலை இருக்காது, கரண்ட் இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த புவி வெப்பமயமாதல் இருக்குல்ல, இது தடை செய்யப்பட்டு விடும். புவி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும், நிறைய மழை நடக்க ஆரம்பிச்சிடும், மழை வர ஆரம்பிச்சிடும். நிறைய மழை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மரங்கள் வளர ஆரம்பிச்சிடும், அப்புறம் காடுகள் வளர ஆரம்பிச்சிடும்.
காடுகளை வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது. காடுகளை அழிக்கிறதுக்கு, புதர்களை வெட்டி எறிகிறதுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது. புல்டோசர் இருக்குது, அதிநவீன கனரக ஆயுதங்கள், இயந்திரங்கள் இருக்குது, இயந்திர வாகனங்கள் இருக்குது, கனரக இயந்திர வாகனங்கள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காட்டை வந்து அழித்து அல்லது தேவையில்லாத மரங்களை வெட்டி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். தேவையில்லாத உயிரினங்களை கூட நாம் வந்து வேட்டையாட முடியும். ஆனால் இந்த 2040க்கு பிறகு நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மின்சாரம் இருக்காது, கனரக இயந்திர வாகனங்களை இயக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து நல்ல மரங்கள், நல்ல மழை பெய்யும், நல்ல மரங்கள் வளர்ந்து அடர்ந்து காடுகள் உருவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா காடுகளை நம்ம அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள், இயந்திர தொழில்நுட்ப வசதி இல்லாத நிலையில் காடுகளை வந்து எந்த விதத்துலையும் இடையூறு செய்ய முடியாது. அதனால் காடுகள் செழித்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த காடுகளுக்குள்ளே இந்த சிறுத்தைகள், நாம் வந்து கொல்லாமல் மிச்சம் வச்ச அந்த சிறுத்தைகள், சிங்கங்கள்லாம் உயிரோடு வாழ ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க. அது பல்கி பெருகி என்ன ஆகும் அப்படின்னா, அது பின்னாடி நாம் வந்து மனித உயிர்களையே வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு வந்து அதெல்லாம் போய் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அடர்ந்த காடுகளுக்குள்ளே போய், பறந்து விரிந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே போயிட்டு அந்த மிச்சம் இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தைகளெல்லாம் கொன்றுவோம், அப்போ தான் நம்ம அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா அதை கொல்லவே முடியாது. அதனால் இப்போவே கொன்னாதான் உண்டு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா மீண்டும் அதோட போராட வேண்டிய நிலைமை வந்துடும். நிம்மதியாக வாழவே முடியாது, நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. அதனால் இப்போவே அதை வந்து கொன்னுடுறது ரொம்ப நல்லது. அப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி சிங்கம், புலி, கரடியெல்லாம் ஒன்று விடாமல் கொன்னுடுங்க, இல்லைன்னா அது உங்களை கொன்னுடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா நம்ம செல்ல பிராணியை வளர்க்கணும். அந்த பூமி வந்து மனித உயிர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கானது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னே. இந்த 2 கருத்தும் முரண்பட்டுல இருக்குது. இதில் வந்து எது உண்மை எது பொய் அப்படி நீங்கள் என்ன கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, மனித உயிர்களுக்கு எந்த உயிரினங்கள் இடையூறு செய்யலையோ, மனித உயிர்களுக்கு வாழ்வதற்கு எந்த உயிரினங்கள் தடைகளை ஏற்படுத்தவில்லையோ, அச்சுறுத்தலாக இல்லையோ, மனித வாழ்க்கைக்கு எந்த உயிரினங்கள் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக எந்த உயிரினங்களெல்லாம் இல்லையோ அவைகளை மட்டும்தான் இங்கு வாழ அனுமதிக்க வேண்டும். மனித உயிர்களை வேட்டையாடுகிற மிருகங்கள் அல்லது வேறு ஏதாவது பூச்சி இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதை கொன்னுடணும். இந்த பூமியில் மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழணும். மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் கொல்லப்பட வேண்டும். மனித உயிர்களுக்கு இடையூறு செய்கிற எந்த ஒரு மிருகங்களும் அல்லது விலங்குகளும் அவை கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அப்படி இல்லைன்னா நாம் அதோட போராடியே வாழணும், எப்பவும் பயந்துக்கிட்டே வாழணும். நீங்கள் அமைதியாகவே வாழ முடியாது. நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருப்பீங்க, உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும். திடீர்னால ஒரு ஊருக்குள்ளே ஒரு சிறுத்தை புகுந்து உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடும். உங்கள் குழந்தையின் கழுத்தை கடித்து தூக்கிட்டு போயிடும். அப்புறம் ஊருக்கு வெளியில் பிணமாக கிடப்பான் உங்கள் குழந்தையில் ஒன்று. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும். அதனால் இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் வந்து அப்போ வந்து அந்த சூழ்நிலையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும், வாழ்வதிலே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒரு அன்பு தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கான நம்பிக்கை. அன்பு செலுத்தி பிறரை அன்போடு அந்த அன்பு பாசம் அதுதான் நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கான நம்பிக்கை. அப்புறம் இன்னொன்று, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் வந்து எல்லாருக்குமே தேவை. வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் நான் லட்சியம் வச்சுக்கிட்டால் மட்டும் போதாது, வாழ்வதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நான் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு நியாயமான எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. அது நியாயமான எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து புயல் வருது, மழை வருது, அதை நம்ம தடுக்க முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த சிங்கம், புலி, கரடி இருக்குல்ல, அதை நம்மளால் தடுக்க முடியும் தானே, அதை முற்றிலும் ஒழிக்க முடியும் தானே. யானைகளை கூட ஒழிக்கணும்,
ஏன்னா யானைகள்லாம் கூட அச்சுறுத்தலாக தான் மாறும். அதெல்லாம் கூட நம்ம வாழ்கிற பகுதிகள் நுழைஞ்சி அது வந்து நமக்கு மிகப்பெரிய இல்லைன்னா அதுலேருந்து நம்ம போராட வேண்டியிருக்கும். அது ஊருக்குள்ளே புகுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து போராடி தான் அதுலேருந்து நம்ம காப்பாற்றணும். ஆக தயவுதாட்சணியே இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். யானைகளை கூட நீங்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கு போயிட்டீங்க, அங்கே உங்களுக்கு யானைகள் அச்சுறுத்தலாக இருக்குதுன்னா யானைகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். யானைகளை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அழிச்சிடலாம். நான் சொல்கிறது என்னடா இவ்வளோ மோசமாக பேசுகிறாரு இவர், யானைகளை அழிக்கணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தா தெரியும். நான் அதைத்தான் சொல்கிறேன். அதனால் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன்னு தவிர அதற்காக நீங்கள் என் மீது கோபித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு யானை எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். அது ஒரு காட்சியாக இருந்தால் நாம் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம விவசாயம் செய்கிறோம், அங்கே நம்ம குடும்பம், உறவினர்கள், நண்பர்களுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு திட்டமிட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரியான நேரத்தில் அங்கே வந்து காடுகள்லேருந்து யானைகள்லாம் வந்து அந்த ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களை நாசம் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து மிதித்து கொன்று விட்டு போகும்போது அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கை மீதே நம்பிக்கை போயிடும். உங்களுக்கு வாழ்வதிலே லட்சியமே இருக்காது. உங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உயிர் வாழணும் அப்படிங்கிற லட்சியமே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற லட்சியத்தையே வச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த லட்சியம் வந்து இப்போ போராட்டமாக மாறிடுச்சு. எளிதாக இல்லை. நீங்கள் போராடித்தான் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைய முடியும். அதாவது போராடினா இந்த மாதிரி பயந்து எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் சிங்கம் வருமோ, சிறுத்தை வருமோ, எந்த நேரத்தில் யானை வருமோ, யானைகிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், சிறுத்தைகிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி அதனால் வந்து இந்த பூமி வந்து எல்லா உயிரினங்களுக்கானது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா, மனித உயிர்களுக்கு இடையூறு செய்யாத, அச்சுறுத்தாத, மனித உயிர்கள் வாழ்க்கையை அச்சுறுத்தாத உயிரினங்களுக்காக தான் இந்த பூமி. பூமியை தவிர எல்லா உயிரினங்களுக்கானது கிடையாது. இந்த பூமிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கானது கிடையாது. மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மிருகங்களுக்கோ விலங்குகளுக்கோ இந்த பூமியில் இடமில்லை. அப்படி விட்டிங்கன்னா அப்புறம் மனிதர்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். மனித உயிர்களா அல்லது பிற உயிரினங்களா? உங்களுக்கு வந்து சிங்கம், புலி, கரடியா அல்லது நீங்களா, உங்கள் குடும்பமா, உங்கள் பிள்ளைகளா, எதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? ஆக தயவுதாட்சியம் இல்லாமல் நம்ம முடிவு எடுக்கணும். நமக்கு இடையூறாக இருக்கிற எதையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு மனிதர்களே வந்து நமக்கு இடையூறாக இருக்கிற ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்கிறார், கொலை செய்கிறாருன்னா அவரை பிடிச்சி நம்ம தூக்கு தண்டனை கொடுக்குறோம். மனிதர்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ பிற உயிரினங்களுக்கு மட்டும் அவங்க மேலே நம்ம கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்து பார்த்தா உங்களுக்கே நான் சொல்கிறது எளிதாக புரியும். நான் வந்து ஏதோ விவகாரமாக பேசுகிறேன், அதாவது ரொம்பவும் மோசமாக மனிதத்தன்மை இல்லாமல் பிற உயிரினங்களை கொல்லணும் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு சரியாக உங்களில் யாருக்காவது சரியாக புரியலைன்னா நீங்கள் நாளைக்கு அந்த சூழ்நிலையில் வாழும்போது அப்போது நீங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சிறுத்தையோ, சிங்கமோ, புலியோ அல்லது ஒரு கரடியோ, யானைகளோ உள்ளே நுழையும் போது நீங்கள் வாழ்கிற இடத்துக்குள்ளே, அப்போ நீங்கள் வெளியில் வர முடியாமல் குடிசைக்குள்ளே முடங்கும்போது அப்போ யானைகள் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கா காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே ஒளிஞ்சிடலாம். யானைகள் வந்துச்சுன்னா காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சிடலாம். ஆனால் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளலாம் நுழைய முடியாது. குடிசை தான். நீங்கள் அன்றைக்கி வந்து குடிசைலாம் வசிப்பீங்க. இன்றைக்கி 2040க்கு பிறகு நீங்கள் குடிசையில் தான் வசிச்சிட்ருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் குடிசையவே அது மிதித்து நசுக்கிட்டு போயிடும். ஏன்னா ஒரு குடிசை என்பது ஒருத்தர் தான் வாழ முடியும். அப்போ யானைகள் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் குடிசைக்குள்ளே இருப்பீங்க, குடிசைக்குள்ளே போய் ஒளிஞ்சால் கூட உங்களை வந்து மிதித்து நசுக்கிட்டு போயிடும். அதனால் மனித உயிர்கள் வந்து இந்த பூமி வந்து எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா, மனித உயிர்களுக்கு இடையூறு செய்யாத, மனித உயிர்களின் வாழ்க்கையை அச்சுறுத்தாத உயிரினங்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு அனுமதி என்பது மனித உயிர்களால் வழங்கப்படுகிறது. இந்த பூமியின் சர்வாதிகாரிகள் யாருன்னா மனித உயிர்கள் தான். பூமியை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள், பூமியை கைப்பற்றி கொண்டார்கள். எல்லா உயிரினங்களுக்குமாக இருந்த இந்த பூமியை மனித உயிர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இதுதான் உண்மையான படையெடுப்பு. இதுதான் வந்து சரியான படையெடுப்பு. இதுதான் சரியான போர்.
மனித உயிர்களுக்கு இடையூறாக இருக்க எந்த இதுக்கும் வந்து எந்த உயிரினங்களுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. மற்றபடி மனித உயிர்களுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது மனித உயிர்களுக்கு எந்தெந்த உயிர்கள்லாம் தடையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யானை தடையாக இருக்கும், அப்புறம் வந்து காட்டெருமைகள் தடையாக இருக்கும், யானைகள்லாம் தடையாக இருக்கும், காட்டெருமைகள் தடையாக இருக்கும், குதிரைகள் கூட தடையாக இருக்கும். குதிரைகள்லாம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை நம்ம பழக்கவும் முடியாது, வளர்க்கவும் முடியாது. ஆக ஆடு மாடு, அதில் ஆடு மாடு மாட்டில் கூட சாதுவான மாடு தான் நம்ம வளர்க்கணும். ரொம்ப இந்த ஜல்லிக்கட்டு காளை, காளைன்னு சொல்லிட்டு காங்கேயன் காளை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஜல்லிக்கட்டு காளை, முரட்டுத்தனமான காளை, இதெல்லாம் வந்து நாட்டு வகை மாடுகள், இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதையும் வளர்க்க முடியாது. ரொம்ப சாதுவான எருமை மாடுலாம் சாதுவானதுன்னு நினைக்கிறேன். ஆக இப்படி சாதுவான மாடுகளை தான் நீங்கள் வளர்க்க முடியும். மாடுகள்லேயே முரட்டுத்தனமான மாடெல்லாம் இருக்குது, அதை வேறு வழியே இல்லை. அதெல்லாம் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான், நாளைக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய இடையே. ஒரு உயிர் கூட பாதிக்கப்படக்கூடாது. என்னென்னா பிற உயிரினங்களால் 2040க்கு பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பிற உயிரினங்களால் ஒரு மனித உயிர் கூட சாகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒருத்தர் கூட பிற உயிரினங்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி சாகக்கூடாது. பாம்பு கடித்து யாரும் சாகக்கூடாது. இன்றைக்கி 1,00,000 பேர் சாகுறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு பாம்பு கடித்து இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட சாகக்கூடாது. அது மாதிரி பிற உயிரினங்களால் சிங்கம், புலி, கரடி, யானை இவைகளெல்லாம் தாக்கி, காட்டெருமை இவைகளெல்லாம் தாக்கி, கரடி இவைகளெல்லாம் தாக்கி யாரும் ஒருத்தர் கூட சாகக்கூடாது. அந்த அளவுக்கு அதுதான் மனித வாழ்க்கையின் வெற்றியாக இருக்க முடியுமே தவிர, நீங்கள் அதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டீங்க, வேறு வழி இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களால் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது, நம்பிக்கையாகவும் வாழ முடியாது, உங்களுக்கு வாழ்வதற்கே லட்சியம் இருக்காது. நாம் எப்போ உயிரோடு இருக்க மாட்டோம் நம்ம கையில் இல்லை. எப்போ நம்மளை வந்து சிங்கம் கடிக்கும், சிங்கம் புலி வேட்டையாடணும்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. வாழ்வது நம்முடைய வாழ்வதும் சாவதும் நம்முடைய கையில் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு வாழ்வதற்கான லட்சியமே இருக்காது. அப்போ நம்ம யார்கிட்டையுமே பேச மாட்டோம், மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டோம். எப்போ வேணாலும் நம்ம வந்து வேட்டையாடப்படுவோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டோம். ஒரு காடுகள் வாழும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்போவும் பிற உயிரினங்களால் அச்சுறுத்தல் இருக்குது, பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடும் என்கிற அச்சம் நமக்கு இருந்துன்னா நாம் எப்போவும் அமைதியாக தான் இருப்போம். ஏன்னா மரணத்தை எதிர்நோக்கணும், எப்போ வேணாலும் வரலாம் மரணம், அது கொடூரமாக இருக்கும். அந்த மரணத்தை பற்றிய அச்சம் நம்ம வந்து மற்றவரிடம் சகஜமாக பேசுவதற்கு தடை வித்துவிடும். அதனால் வந்து இந்த உயிரினங்கள் இந்த பூமி வந்து எல்லா உயிரினங்களுக்குமானது அப்படிங்கிற நான் சொன்ன அந்த கருத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செல்ல பிராணிகளை வளர்க்கணும். நம்ம வளர்க்குற ஆடு மாடுகளை கூட செல்ல பிராணிகளாக வளர்க்கணும், ரொம்ப நேசிக்கணும். அடிச்செல்லாம் அதை வந்து நமக்கு கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த சாட்டையால் அடித்து, அப்புறம் வந்து ஒரு கம்பில் வந்து ஒரு ஆணி குத்திருப்பாங்க, அந்த ஆணியை வச்சு குத்தி அந்த மாட்டை வந்து ஓட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து மாட்டை வளர்க்கக்கூடாது. மாடுகளெல்லாம் வளர்க்கும்போது அதை நேசிக்கணும், அதுக்கு இறை கொடுத்து அதை வந்து நேசித்து வளர்க்கணும். அப்படி தான் அதன் மீது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி தான் அன்பால் வளர்க்கணுமே தவிர ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணி அதை பயமுறுத்தி அப்படி வளர்க்கக்கூடாது. இப்போ நம்ம நிறைய சமூக வலைத்தள ஊடகங்களை பார்க்குறோம், அந்த நிறைய செல்ல பிராணிகள், அதெல்லாம் வந்து ஒரு சிங்கம், புலி, கரடி கூட மனிதர்கள்ட்ட அன்பாக இருக்குது, கட்டி தழுவுது, அதுக்குள்ளே அவ்வளோ பாசம் இருக்குது. நம்பிக்கை வச்சுட்டா போதும், அதை வளர்க்குறது ஈஸி. அதுக்காக நம்ம சிங்கம், புலி, கரடியெல்லாம் வளர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு இறை கொடுக்கணும், நீங்கள் உணவு கொடுக்கணும், அது புல்லை திங்க போகிறதில்ல, அதுக்கு வந்து மாட்டு இறைச்சி தேவை, ஆட்டு இறைச்சி தேவை. அதுக்காக நீங்கள் மாட்டை தினமும் வெட்டி போட்டுட்ருப்பீங்களா? மாடும் முக்கியம் தானே, மாடும் பாவம் தானே, மாடையும் வெட்டி போட்டுட்ருக்கவும் முடியாது. அது இன்றைக்கி உள்ள வாழ்க்கை முறையில் பணக்காரங்க அல்லது வந்து அரசாங்கம் வந்து வன உயிரினங்கள் சரணாலயத்தில் அதற்கு நிதி ஒதுக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. சிங்கம், புலி, கரடியை வந்து நம்ம அன்பு செலுத்தணும், அதையும் நேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தினமும் இறைச்சி போடணும். இறைச்சி போட்டால் தான் அது நம்மளை நேசிக்கும்.
அது அந்த வேறு புல் போடுறதா இருந்தால் கூட புல் போட்டுடலாம், ஆனால் இறைச்செல்லாம் போட முடியாது. அதனால் சிங்கம் புலி கரடியை நம்மளால் நேசிக்க முடியும், ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. எல்லாருக்குமே அது சாத்தியம் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது சாத்தியமே கிடையாது. அந்த வேலை தேவையே இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் அது போகுது. அதனால் செல்லப்பிராணிகள் நமக்கு ஒரு பூனை, நாய் இதெல்லாம் வளர்க்கும்போது நம்ம அதை நேசிக்கும்போது நமக்கு வந்து ஒரு மனசு வந்து பண்புள்ளதாக அது மாறும், பக்குவப்படும். நமது மனதில் உள்ள வன்முறை உணர்ச்சிகள் நீங்கும். இன்னொரு மனித உயிர்களை மட்டும் நேசிக்க தெரியாது, இன்னொரு உயிர்களையும் நம்ம நேசிக்கிறோம். நாம் வந்து மனித உயிர்களை மட்டும் இல்லை, நாம் வந்து இன்னொரு உயிர்களை கூட நாம் நேசிக்கிறோம். ஒரு நாயை கூட நாம் நேசிக்கிறோம், பூனையை கூட நேசிக்கிறோம். பூனைக்கு கூட அதோட மனசு புண்படாமல் நம்ம அதோட பழகணும் அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். ஒரு யானைக்கு கூட ஒரு நாய்க்கு கூட அதோட மனசு வந்து கோணாமல் அது வருத்தப்படாத அளவுக்கு அதை நம்ம பக்குவமாக பார்த்து வளர்க்குறோம். அப்படிங்கும்போது நாம் வந்து நம்முடைய மனசு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனசாக அது மாறும். நம்முடைய வாழ்க்கையும் நல்லா மாறும். நம்முடைய வாழ்க்கையில் வன்முறை உணர்ச்சி என்பதே இருக்காது. நமது வாழ்க்கை மென்மையாக மாறிவிடும். பிற உயிரினங்களை நேசிக்கும்போது நம்ம மாமிசம் உண்பதையே நம்ம நிறுத்தி விடுவோம். நாம் ஏன் மாமிசம் உண்ணுகிறோம் அப்படின்னா, பிற உயிரினங்களை நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம். நாய் வளர்க்குறவங்க எத்தனை பேர் வளர்க்குறாங்க? யாரும் வளர்க்குறது கிடையாது. நாய் யார் வளர்க்குறா? யாருமே வளர்க்குறது, பெரும்பாலானவங்க வளர்க்குறதில்ல, கொஞ்சம் பேர் தான் வளர்க்குறாங்க. பூனை எத்தனை பேர் வளர்க்குறாங்க? செல்ல பிராணிகள் வளர்க்காதவர் தான் இங்கே அதிகம். அதனால தான் நம்ம செல்ல பிராணிகளை நேசிக்கவே தெரியல. பிற உயிரினங்களுக்கும் நம்மளை மாதிரி தான் மனித உணர்ச்சிகள் உள்ளது. உணர்ச்சிகள் என்பது நம்மளை மாதிரி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரில. அதனால தான் நம்ம வந்து நிறைய மாமிசம் சாப்பிட்றோம். பிற உயிரினங்களை நீங்கள் ஆடு, கோழி அல்லது நாய், பூனை இதெல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிற உயிரினங்களை அதோட மாமிசத்தை சாப்பிட மாட்டீங்க.